தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி பாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் தாழ்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வான் அகரம் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகரணையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வான். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் வகுப்பு 112 23வது தலைப்பு தன்னை ஒருவர். அதில் 6வது பாடல். உய்யும்படிக்கு உன் திருக்கருணை ஒன்றை கொடுத்தாள் உடையாய்ப்பாழும் பொய்யும் அவாவும் அழுக்காரும் உடைப்பட்டு ஓடும் நன்னெறியாம் மெய்யும் அறிவு பெரும் பேரும் விளங்கும் எனக்குன் அடியார்பால் செய்யும் பணியும் கைகூடும் சிந்தை துயரும் நீன் தீர்ந்திடுமே உய்யும்படிக்கு உன் திருக்கருணை ஒன்றை கொடுத்தாள் உடையாய்ப்பாள் பொய்யும் அவாவும் அழுக்காரும் உடைப்பட்டோடும் நன்னெறியாம் மெய்யும் அறிவு பெரும் பேரும் விளங்கும் எனக்குன் அடியார்பால் செய்யும் பணியும் கைகூடும் சிந்தை துயரும் தீர்ந்திடுமே. இறைவனே, உன் திருவருள் எனக்கு கிடைக்குமாயில் கிட்டுமாயில் எனக்கு எல்லா சித்தியும் கிடைக்கும், மனத்துயரமும் அகன்றுவிடும் சொல்றான். இறைவனுடைய முழு திருக்குறள் நமக்கு வந்ததுன்னா, இறைவனுடைய அருள் நமக்கு முழுமையா இருக்கின்றது என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்மளோட மனது அமைதியா இருக்கிறது தான் அது கிடைக்கிறது. இது கிடைக்கிறது என்பதை விட உண்மையிலேயே இறைவனுடைய திருவருள் நமக்கு இருந்ததுன்னா மனம் எந்த சூழ்நிலையிலும் சமமான நிலையோடு அமைதியோடு இருப்பது தான் அது பெரிய பிரசாதம். மற்றதெல்லாம பிரசாதம் தான், இது உயர்ந்தது ஒரு பிரசாதம். அதுதான் நம்ம வாழ்க்கையில பெற வேண்டியது. வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்கும். எல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ். உலகமே இருமையின் வசப்பட்டது தான். இன்ப துன்பம் எல்லாமே இருக்கு, எல்லா எருமைகளோடு இருக்கு. இதற்கு நடுவில் நாம் எப்படி மனதை அமைதியாக வைத்து வாழ்வது என்பது இறைவனுடைய கருணை, நம்முடைய முயற்சி ரெண்டும் சேர்ந்து மனது அமைதி அடைந்திருந்தால் நமக்கு இறைவனுடைய திருக்கருணை கிடைத்து விட்டதுன்னு அர்த்தம். வேறெல்லாம் கிடைக்கிறது இருக்கு, ஆனால் இதுதான் பெரிய விஷயம் சொல்றார். அது நமக்கு தெரியணும். அப்போ ஒருவருக்கு இறைவனுடைய திருவருள் முழுமையாக இருக்கின்றது என்றால் ரொம்ப அமைதியா சந்தோஷமா. நிறைய பேர் கேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா கேட்கறதுக்கு அதாவது அவங்க எதிர்பார்த்திருந்தா போல அதை ஏன் கேட்கறீங்கன்னு ஆரம்பிச்சுடுவாங்க.
எல்லாருக்குமே இருக்கு, யாருக்கு இல்லை? நம்ம நினைக்கிறோம் ரொம்ப சௌகரியமானவங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை, பெரிய பதவியில் இருக்கு ஒரு சௌகரியமும் குறைவில்லை அப்படிலாம் நினைக்கிறோம், ஒரு குறைவும் இல்லை நினைக்கிறோம். ஆனால் அவர்களை கேட்டால் தான் தெரியும் அவர்கள் மனதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. வண்டி வண்டியாக இருக்குது, கண்டெய்னராக இருக்கு. அது எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிறது. அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. ஆகையினாலே சாஸ்திரங்கள் நமக்கு என்ன சொல்றதுன்னா, இவ்வளோ பிரச்சனைகள் இயல்பு இயற்கை, உலகத்தினுடைய இயல்பே ஏற்றத்தாழ்வோடு கூடியது தான். ஒரு பகுதி பாலைவனமா இருக்கு, ஒரு பகுதி சோலைவனமா இருக்கு, ஒரு பகுதி மலையா இருக்கு, ஒரு பகுதி பள்ளமா இருக்கு. ஆக இதெல்லாம் இயற்கை என்று புரிந்து கொண்டு மனதை எப்படி வைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி பேலன்ஸ்டு மைண்டு சொல்றாங்க பாருங்க, அப்படி வைத்து வாழ்ந்து செல்வதுதான் இந்த உலகத்திலே நாம் பெற வேண்டிய அறிவு. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப நம்ம வேற மாதிரி சிந்திச்சோம்னா முடிவு இதுதான். இதை மாற்றுவதற்கு யாருக்குமே சக்தி இல்லை. காரணம், அவரவர்கள் ஒரு பேக்கேஜோட வந்திருக்கிறோம், நம்முடைய கர்மாவோட வந்திருக்கோம். அதன்படி வாழ்ந்து அவைகளை தீர்த்து இவைகளுக்கு நடுவில் நாம் அமைதியாக வாழ்வது எப்படி என்பதற்காக சாஸ்திரம் படிக்கிறோம், வேற எதுக்கும் இல்லை. அது கீதையை படித்தாலும் சரி, உபனிஷத் படித்தாலும் சரி, தாய்மலரை படித்தாலும் சரி, எந்த நூல்களை படித்தாலும் பெரியவங்க அதை தான் சொல்றாங்க. அதான் இங்க ரொம்ப அழகா சொல்றார், உய்யும்படிக்கு உன் திருக்கருணை ஒன்றை கொடுத்தால் உடையாய்ப்பா. உய்யும்படி சொன்னா அடியேன் கதியை அடையும் பொருட்டு உய்யுமாறு. இங்கு உய்வதென்றால் வேதாந்த கருத்து ரொம்ப அழகா சொல்றார், மாறுபாடின்றி அழிவின்றி எந்த நாளும் ஒரே தன்மையதா, இன்ப துன்பம் சமானமாய் உருவது எப்படி ஆயினும் ஐய நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கண நம்பினேன்னு சொல்றார். இன்ப துன்பத்தை சமமா நான் எப்படி உருவதுன்னு கேட்கிறார். அப்போ ஒண்ணு தெரியுது, இன்ப துன்பம் வரும் போகும், ஆனா நான் சமமா இருக்க கத்துக்கணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன, ரொம்ப முக்கியமாச்சு. எப்படி இருந்தால் மன சமநிலையில் இருக்கு, எந்த சூழ்நிலையில். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போது அச்சமில்லைன்னு சொன்னார். அதுபோல் என்ன துயரங்கள் வந்தாலும் புராணங்கள்ல பார்க்கிறோம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வராத துயரங்கள் நமக்கு இல்லை. பாண்டவர்கள்லாம் காட்டில் இருக்கும்போது சில முனிவர்களாக வந்து போவார்கள், அவர்களாம் ஒரு சில கதைகளை சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது இவர்கள்லாம் இப்படி அனுபவித்து பிறகு நன்மையை பெற்றார்கள் என்பது அவர் மனதில் ஒரு ஆறுதோ, நமக்கு ஏற்பட்ட துன்பம் பெருசு இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. அதுதான் நிறைய மகா புருஷருடைய கதையெல்லாம் நமக்கு பிரமாணமாக உதவிகரமாக இருக்கும். ஆகவே இங்கு தத்துவ ரீதியா பார்த்து ஒரே தன்மையதாய் மனதை பேலன்ஸா வச்சுக்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கு. எதுனா ஒரு விஷயம்னா உடனே என்ன ஆயிடுது, எமோஷன் ஆயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், என்னன்னோ பண்ணிடுறோம். அப்படி இல்லாத இருக்குன்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகப்படுவது இறைவனை சார்ந்து நல்ல பாராயணம் பண்றது, ஜபம் பண்றது, அதெல்லாம் நம்ம அன்றாட பழக்கத்துல வச்சோம்னா முடிந்தவரையில் மனமானது ஒரே அமைதியாக இருப்பதற்கு பழக்கமாகிவிடும். யாருக்கு தெரியாத கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கோபம் வந்தால் நம்ம என்ன ஆகும், நம்ம நிலை மாறி விடுகின்றோம். சில நேரம் சொல்லுவோம், எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மனுஷனா இருக்கிறதா பல பேருக்கு நினைப்பு வேற. நாமளே சொல்றோம், நான் கோபம் வந்துச்சுன்னா வீட்டில் சொல்லுவோம், கோபம் வந்தால் மனுஷனா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தா அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுவோம். அப்புறம் இன்னும் வார்த்தையெல்லாம் கொட்டிடுவோம். அதனால மனசு புண்படும். புரிந்தவர்கள் சரி இவர் இப்படிதான் நினைப்பாங்க, புதியவர்களுக்கு அதனால நம்முடைய மனதானது சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் என்ன ஆகிடும், சங்கடப்பட்டு சிரமப்பட்டு எல்லாம் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் நம்ம சமாதானப்படுத்தும். அப்படி இல்லாமல் நமக்கே கூட அது ஆரோக்கிய குறைவை கொடுத்துடும். டென்ஷன் ஆனால் பிபி எகிரியாச்சு, சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் எகிரியாச்சு, என்ன பண்ணுறது? அப்படி இல்லாமல் இருப்பதற்கு கூட லௌகீக வாழ்க்கைக்கு கூட இது பயன்படும். அது ரொம்ப முக்கியம். அதுவும் வயதாக ஆக நிறைய குடும்ப சுமைகள், ஏராளமான விஷயங்கள், விவகாரங்கள் அவ்வளோ மைண்டுக்கு வரும்பொழுது நம்ம பேலன்ஸை இழந்துடும். சொல்கிறேன், இன்ப துன்பம் சமமாய் உருவது எப்படி. அதுதான் பகவான் சொன்னார், கர்மயோகம் என்று சொல்லப்படுவது அர்ஜுனா சமத்துவம் யோக உச்சியத்தை. கர்மயோகம் என்று சொல்லப்படுவது சமமாக வாழ்வது தான் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது. சமத்துவம், மான அவமானம், இன்ப துன்பம் எல்லாம், சீதோஷ்ணம், சுகதுக்கம் இதுல சமமாக இருக்கிறது. எல்லா பெருமையும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதான் சொல்றாரு, எக்காலம் ஒரே தன்மையா, எந்த காலத்துல ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பயிற்சி பெறுவது. இது ஒரு பயிற்சி பண்ணாதான் முடியும். திடீரென்று கேட்கறதுனால மட்டும் வராது.
எந்த விஷயம் கேட்கறதுனால வந்துடும் சொல்லி சொன்னா எவ்வளவு பேர் அப்படி ஆகிட்டு இருக்கோம், முடியறதில்லை. ஆகினால் அதற்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகின்றது. அந்த பயிற்சியுடைய முக்கியமானது இறைவனை சார்ந்து இறைவனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு கொஞ்சம் ஜபம் பண்றது, அமைதியா பாராயணம் பண்றது எல்லாம் மனதை ஒரு மாதிரி நமக்கு சரிப்படுத்தும், செம்மைப்படுத்தும், சீர்படுத்தும். எக்காலம் ஒரே தன்மையாய் நித்திய வாழ்வு பெற்று வாழ்தல் சொல்றார். உய்யும் படிக்குன்னு சொல்ற வார்த்தை இவ்வளவு சொல்றார். உய்யும் படிக்கு, நான் கடை தேறும் பொருட்டு, நான் உய்வு பெறும் பொருட்டு, நான் கதியை பெறும் பொருட்டு. இது எதனால் வருவது? இறை அருளால் எய்துவது சொல்றார். இறை அருள் மட்டும் இல்ல, நம்முடைய முயற்சியும் வேண்டும். நம்முடைய முயற்சியும் வேண்டும். நம்ம தான் பண்புகள்ல பார்த்தோம். பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை நிறைய பண்புகளை எல்லாம் எப்படி பழகணும், அது எப்படி பயிற்சி செய்யணும்ன்றதும் நம்ம பார்த்திருக்கின்றோம். அந்த பண்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக பழக்கப்படுத்தி கொண்டால் இந்த மனநிலை நமக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கை அதுக்காகத்தான். இந்த வாழ்வே கிடைக்கிற அனுபவங்களை கொண்டு நாம் என்ன பண்ணணும்? அமைதியை பெற்று ஆனந்தமாக இருப்பது ரொம்ப முக்கியம். உலகம் இருமையுடன் தான் இருக்கும், அதுல இம்பேலன்ஸ் இருக்கத்தான் இருக்கும். அது பேலன்ஸா இருக்காது, அது சமமா இருக்காது, அது விஷமமா தான் இருக்கும். நாம தான் அதை சமமாக எடுத்துக்கொள்கிற மனப்பயிற்சியை பெற வேண்டும். அதற்கு ரொம்ப பயன்படுவது ஜபமும் தியானமும், மெடிடேஷன் சொல்ற மாதிரி. அதெல்லாம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். இப்போ ஒரு சைக்கிள் வாங்குறோம், ஒரு 2 வீலர் வாங்குறோம், ஒரு குக்கர் வாங்குறோம், ஒரு கேஸ் அடுப்பு வாங்குறோம், அதெல்லாம் சர்வீஸ் பண்றோமா இல்லையா? ஒரு நாளாவது மனசை நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்கிறோமா? மனசுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு எது பயன்படும்? கோயில்களுக்கு சென்றாலும் கூட அமைதியாக அமர்ந்து நமக்கு பிடிச்ச அந்த இறைவன் அல்லது இறைவனுடைய திருநாமத்தை, இப்போ நவராத்திரி இன்னைக்கு 4வது நாள் விசேஷமா, நமக்கு பிடிச்ச எந்த இஷ்ட தெய்வமோ, அது அம்பாளா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், ஆஞ்சநேயரா இருக்கலாம், கணபதியா இருக்கலாம், எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய திருவடிகளில் அமர்ந்து, திருவடினா அந்த கோயில்களில் மற்ற வீட்டிலேயே கூட நேரம் கிடைச்சா அமர்ந்து, வீட்டில் கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். அந்த நேரம் தான் உட்காரணும். எவனோ ஒரு காலிங் பெல் வரும், என்னன்னா சேல்ஸ்மேன் வருவான், நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். யாரோ அதை கோயிலுக்கு வந்தோம்னா அமைதியாக உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஓம் நம சிவாய, ஓம் சரவணபவ, ஓம் சக்தி, ஓம் கம் கணபதியே நமக, ஏதோ ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 108 முறை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி, அப்பா எல்லாத்தையும் உங்க திருவடியில சமர்ப்பித்து சரண்டர் பண்ணிருக்கு. அந்த மனநிலையோடு போய் பார்ப்போம். டெய்லி அப்படி பண்ணணும்னு வச்சுக்கலாம். அன்றாட என்ன பண்ணணும்னா, வீட்டு குப்பைகள் அன்றாட பெருக்கி எடுத்துக்கொண்டு வெளியே கொட்டுறது போல இந்த மனக்குப்பைகளை என்ன பண்ணணும்? அன்றாடம் தூரம் தூக்கி போட்டுடணும், சேர்த்து வச்சுக்க கூடாது. சேர்த்து வச்சு அதற்கு இந்த ஜபம், பாராயணம், தியானம், சத் சங்கம், பெரியவர்களுடைய வரலாறுகள், அவங்களுடைய வாழ்க்கை நெறிகள் அதெல்லாம் நமக்கு பயன்படும். தள்ளு என்னை சொல்லி என்னை தானாக்கி கொண்டு சமர்த்தை பார்த்து அன்றாடம் தள்ளு சேர்த்து வச்சுக்காது. ஆக உய்யும் படிக்கும் திருக்கருணை ஒன்றை கொடுத்தால், அப்படி எனக்கு அதை நீ கொடுத்து விட்டால், உனக்கு திருவருள் கொடுத்து விட்டால், உடையா என்னை உடையவனே, உடையா சொல்லி என்னை உடையவனே சொல்லி உடையா அடியேன் கதி அடையும் பொருட்டு உன் திருக்கருணை, உன்னுடைய பேரருளை ஒன்றைன்னா அது மட்டும் போதும் சொல்றார். உங்க கடைக்கண் பார்வை மட்டும் போதும்லாம் சொல்றது என்ன அர்த்தம்னா, இறைவனுடைய அந்த திருவருள் மகிமை இருக்கே, சும்மா முழுக்க பார்க்கணுன்றது கூட தேவையில்லையா, நினைச்சா போதுன்றார். ஏழை இவன் ஏழை உனது அடிமை என்று உனது திருவுலத்தில் இருந்ததுன்னு கேட்பார். இவன் ரொம்ப சாதாரணமானவன், நான் ஏழை. ஏழைன்னா என்ன? வெளியே நம்ம சௌகரியங்கள் வேற மாதிரி இருக்கு, அது வேற. அருளில் ஏழை சொல்றார். உன்னை வழுத்துவதில் வாழ்த்துவதில் ஏழையா இருக்கு, குறைவுடையவனா இருக்கு, அதுல செல்வந்தனா ஆகல சொல்றார். அப்படி உன்னோட திருவுலத்தில் இருக்கிறதான்னு கேட்பார். அப்படி இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி கேட்கிறார். இதெல்லாம் பக்தி பரமா இருக்கக்கூடிய விஷயங்கள். என்னதான் ஞான நிலையை நாம் பெற்றாலும் கூட பக்தியின் மூலமாக நம்முடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு பக்தி ரொம்ப பயன்படும். எல்லாவற்றையும் இறைவன் எடுத்து சொல்லி நம்ம என்ன பண்றோம்? திருச்செந்தூர்ல ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னே, அது 25-30 வருஷம் முன்னே இருக்கும், சாமிஜி கூட போயிருக்கும். நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரந்த மகாசுவாமி எல்லாரும் இன்னும் ஒரு 2-3 இடம் தள்ளி போனால் நம்ம முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஒரு மூளையை நின்றுட்டு இருக்கார். முருகனை அவர் பண்ணி நேரம் தெரியல, மெதுவாக பேசுறாரு. நான் ஆச்சரியமா பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், முருகா, சென்ற முறை மழை காலம் பயிர் பண்ணியிருந்தேன், நல்லா விளைந்து கொடுத்தது, என் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்.
இந்த முறை போட்டிருக்கேன், நல்லா விளைஞ்சு வரணும். 2வது பொண்ணு இருக்கா, அவள் ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னு சொல்கிறா, அதுக்காக பணம் கட்டுறது எனக்கு வரணும். உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ பார்த்துக்கோ. மனங்களை பாருங்க, உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ பார்த்துக்குவேன். நின்னை சரண் புகுந்தால் நீ காக்க வேண்டுமல்லால் என்னை புறமிடுதல் என்னே பராபரன். அதனால ஒரு பாவனை தானே. மனுஷாலிட்ட சொன்னாவது என்ன பண்ணாங்க, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. எப்போ ஒரு சமயத்தில் அதை நம்ம மற்றவங்க இடத்துல சொல்லுவாங்க, அது நம்மையே அதை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பகவான் இடத்துல சொல்லிட்டுன்னு வச்சுருக்கோம். அதுக்காக தான் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கார் பகவான், அங்கே உயிர்ப்போடு இருக்கின்றார். அவருடைய இடத்துல நான் சொல்கிறேன், அவர் கேட்கிறார். அதான் சொன்னார், எல்லாருடைய கோரிக்கைகளும் இறைவன் கேட்கின்றார், ஆனால் யாருக்கு என்ன தகுதியோ அதை நிறைவேற்றி தருகின்றார் சொன்னார் ஒருத்தர். உண்மை அது. ஆக ஒன்றை என்றால் அவருடைய திருக்கரணை ஒன்று மட்டும் போதுமே சொல்றார். பாழ் பொய்ன்னு சொல்றார். பாழ் அப்படின்னு சொல்லி சொன்னா பாழான, வீணான, அழியக்கூடிய சொல்லி அர்த்தம். பொய்ன்னு சொல்றார். பொய் என்றால் என்ன? லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பொய் சொல்றாங்க அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையிலே இந்த உலகமானது என்ன? உண்மையில் உண்மை இல்லாதது, பொய்யானது, மாறக்கூடியது. இந்த உடலே என்ன சொல்றாங்க? மெய்யின்னு சொல்லி சொல்றோம். உண்மையிலே இந்த உடல் மெய்யா? பொய். ஆனால் இதுக்கே மெய்யின் பேர் வந்தது. அந்த மெய்யான அந்த பரம்பொருளை அறிவதற்கு உதவியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த காரண பெயராக இந்த உலகிற்கு மெய்யின்னு வச்சாங்க. பொய்யெல்லாம் ஒன்றாய் பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ? பொய்யுடலும் பொய்யுறவும் பொய்யினும் பொய்யாகியால் சொல்றாரு இடத்துல. இது உண்மை புரியணும் நமக்கு. அதுக்காக இன்னைக்கே உடலை விட்டுட முடியாது. எதுக்குன்னா பாதிப்பு வந்து டாக்டருக்கு போகாமல் இருக்க முடியாது. அதையும் பார்த்துக்கணும். ஆனாலும் மனதுக்குள்ள இது முழுமையான உண்மை இல்லை. இருந்தோம்னா 100 வயசு சரி பரவாயில்ல, வேதம் விதித்த பிராயம் 100ன்னு சொன்னார், இருக்கலாம். அதுக்கு மேல அதை புரிந்து கொண்டு எவ்வளவு காலத்துக்கு நம்ம இந்த உடல்ல வாழணுமோ வாழ்ந்து பெற வேண்டிய அறிவை பெற்று வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து வாழ்ந்து இந்த உடலை விட்டு போறதுக்கு என்ன பண்ணோம்? தயாராகி விட வேண்டும். 60 வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லுவோம் போனஸ் தான். 70 வயசுக்கு மேல ஒரு மணியும் போனஸ் தான். 80 வயசுக்கு மேல ஒவ்வொரு நிமிஷமும் போனஸ் தான். 90 வயசுக்கு மேல ஒவ்வொரு செகண்டும் போனஸ் தான் இருக்கிறது. ஆமா, அதனால தான் இப்பெல்லாம் தீர்காயுஷ்மான் பாபா நிறைய பேர் சொல்லாதீங்க சாமின்றாங்க. அந்த காலத்து சொல்லும் தீர்காயுஷ் சொல்லி சொல்றோம். வேண்டாம் சாமி, போதும், ஒரு 50-60 வயசுல போயிட்டா போதும். யார் எடுத்து பார்ப்பாங்க இந்த காலத்துல? அந்த காலத்து குடும்பங்கள்ல பாட்டி, தாத்தா, பெரியவங்க, மாமன், மச்சா, அத்தை எல்லாம் இருப்பாங்க. ஒருத்தர்னா ஒருத்தர் பார்ப்பாங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, ஒண்ணு கண்ணே கண்ணு. அதுவும் ஃபாரின் போயிடுச்சு. அங்கேருந்து லெட்டர் போடுறான், எல்லாம் பணம்லாம் அனுப்பி வைக்கிறேன், எப்படியா பார்த்துங்கன்றான். அவ்வளோதான். அது மேலே கிட்ட வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால வேண்டாம் சுவாமின்றான். வாழ்க்கை முறை மாறி போயிடுச்சு. ஆக உன்னுடைய ஒன்றை பாழும் அழிவை பார்த்த பொய் இந்த உடல், அதுக்காக பார்க்க வேண்டும். அடுத்து அவான்னு சொல்றான். அவா என்றால் ஆசை. அவா அறுத்தல் ஒரு அதிகாரமே இருக்கு திருக்குறள்ல. நம்முடைய எல்லாருடைய துன்பத்துக்கும் அறியாமல் நாம் படுகின்ற ஆசை தான். அதுக்கு தகுதியா நமக்கு தெரியறதில்லை. ஆசை இருக்கு, தாசல் பண்ண அம்சம் இருக்கு, கழுத மேய்க்கணும். எதுக்கு ஆசைப்படணும் தெரியறதில்லை. அவ்வளோ ஆசை. ஆசை படப்பட ஆய் வரும் துன்பங்கள் சொல்லி சொன்னார். ஆசைக்கோர் அளவில்லை சொல்லி சொல்றார். ஆசை எனும் பெருங்காற்றோடு இளமும் பஞ்சனும் மனது அலையுங்கால் மோசம் வரும் சொல்றார். அதனால கற்றதும் கேட்டதும் தூர்ந்து விடும் சொல்லி சொல்றார். நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த பாடல் வரிகள்லாம் மனசுல இருந்ததுன்னா அந்த ஆசைகள்லாம் வரும்பொழுதே தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு தேவையா? இதோட பிரயோஜனம் என்ன? இது நமக்கு நன்மையை கொடுக்குமா? இல்லைன்னா என்ன பண்ணணும்? உடனே அதை கிட்டாதாயும் வெட்டன மரம்னா, இதெல்லாம் வார்த்தைகள் அழகா பெருமை சொன்ன வார்த்தை. உடனே என்ன பண்ணணும்? சரி, இது நமக்கு தேவையில்லை. தேவை என்றால் முயன்று பெற்று விட வேண்டும். ஆசைப்படும் பொழுதே தெரியணுமா? பகவான் சொல்லுவார், வரும்பொழுதே ஞானி அது நித்திய வைரினாம் சொல்லிட்டார். பகைவன் மட்டும் இல்லை, எப்பவும் பகைவனாம். யாருக்கு? ஞானிக்கு. அஜ்ஞானிக்கு என்ன? ஆசைப்பட்டு அதை அடைஞ்சு அதுல பிரச்சனை வரும்போது தான் பகைவனாம். அந்த இடத்துல விளக்கம் பார்த்துருக்கிறோம். நித்திய வைரினாம் சொல்லி சொல்றான். அது எதிரிதான் வந்து தட்டுகின்றான், அது ஏனென்று கேளடி வாழை பெண் என்றார். வரும்போது கதவு தட்டும் போது யார் வந்துட்டாங்க தெரியல, ஆகா அப்படின்னு தெரிஞ்சுப்பார். நமக்கு அப்படி இல்லை. ஆசைப்பட்டு அதை வாங்கி அடைந்து அப்புறம் அவஸ்தைப்படுறது. அந்த அலர்ட்டா இரு, ஜாகிரதான்னு சொல்றார். ஆக அவா என்பது அறியாமையினால் நமக்கு வருகின்ற மனதில் வரக்கூடிய விருப்பம். அதுக்கு பேர் தான் ஆசை. அந்த ஆசை உடனே பார்த்த உடனே வர்றதில்லை. ஒரு பொருளை பார்த்த உடனே 10 பொருளை பார்க்குற ஒரு பொருள் நம்மளோட மனசு நிலைக்கும். அப்புறம் அது இருந்தால் நல்லா இருக்குமே,
அப்புறம் ரெண்டாவது நல்லா இருக்குமே, அப்புறம் மூணாவது நல்லா இருக்குமே, நாலாவது நல்லா இருக்குமே, அப்புறம் ஜபம் பண்ணுது மனசு, நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆசையாயிடுச்சு. அப்புறம் அதோட நிற்புமா, உடனே அதை போய் வாங்கிட்டு வந்துடும். இதுதானே இருக்கு, எல்லா விஷயம் அப்படிதான் இருக்கு. அந்த சங்கல்பம் தான் நமக்கு ஆசையாக மாறுகின்றது. அந்த அதுவும் இருக்கக்கூடாதான். அடுத்து அழுக்காறு சொன்னா பிறருடைய உயர்வு அல்லது மற்றவற்றை பார்த்து நம்மிடம் இல்லாத ஒன்று பிறரிடத்தில் இருந்தால் நமக்கு வருகின்ற ஒரு விதமான ஒரு எண்ணம், உணர்வு, பாவனைக்கு பேர் தான் பொறாமை. அழுக்காருங்கிற பொறாமை. பிறரிடத்தில் இருப்பதை பார்த்து பொறுக்காத தன்மை. அது எப்படி இருக்கு, எங்க இருக்குன்னா அங்கிங்கனாதபடி கடவுளுக்கு அடுத்து அதுதான் எங்கும் இருக்கு. ஆமா, அது படாத ஆளே இல்லை, இருக்கு. அம்மாவை பார்த்து பொண்ணுக்கே பொறாம வந்துடும், இந்த பொண்ணை பார்த்து அம்மாவுக்கு பொறாம வரும், பையனை பார்த்து அப்பாவுக்கு பொறாம வரும் இந்த காலத்திலலாம். அடுத்து பொறாமை யார் இடத்துல வரும்னா, யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களை பார்த்தா பொறாம வராது, நம்முடைய உறவுகளை பார்த்தா, தெரிஞ்சவங்களை பார்த்தா தான் பொறாமையே வரும்னு சொல்றாங்க. கம்பேர் பண்றது அவங்களுக்கு. நம்ம சரி, அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கா, அவங்ககிட்ட இருக்கட்டும், என்ன இடத்துல இல்லையா, பரவாயில்ல, வேணும்னா முயற்சி பண்ற, அவங்கள்ட்ட இருக்கேன்ற எண்ணம் வந்துடக்கூடாது நமக்கு. அவங்களுக்கு இருக்கட்டும், நல்லது தானே, எனக்கு அதை வேணும், பகவானை கொடு அப்படின்னு நினைக்கணும். அவங்ககிட்ட இருக்கு. சில பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட இருக்கிறத வீம்புக்குனா நம்மகிட்ட வந்து சொல்லி காட்டிட்டு போவாங்க, போதுமா கொளுத்தி போட்டு போயிடுவாங்க, உள்ள எரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நிறைய பேர் பண்ற வேலை. அது கேட்டால் அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நல்லா அப்படி நினைச்சோம்னா நாம சௌக்கியமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சௌக்கியமா இருக்கும். அதான் வேதாந்தமோ தத்துவமோ பகவத்கீதை உபநிஷத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற அதுக்காக தான் நம்ம படிக்கிறதே. சும்மா ஏதோ படிச்சுட்டு போறதெல்லாம் இல்லை. இங்க சொல்றாரு பாருங்க, தத்துவ ஞானத்தை சொல்ல வந்த தாய்மலரும் கூட பகவான் எப்படி 13வது அத்தியாயத்தை 20 பண்பை சொன்னார். அமானித்துவம், அதம்பித்துவம், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜவம். அதே போல தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்துல ஒரு 26 நல்ல குணங்களையும் அசுர குணங்களாக சில குணம், நிறைய குணம், 20க்கும் அதிகமான குணங்களை அங்கேயும் சொல்றாரு. அதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தாங்க, வெறும் ஆத்மா பற்றிய விஷயத்தை சொல்லிட்டு போக வேண்டியதுதான் சொன்னா, இது நல்ல குணங்கள் யாருக்கு இருக்கோ, பண்புள்ள மனம், பக்குவம் அடைந்த மனம், பறந்து விரிந்த மனதில் தான் ஆத்ம தத்துவ ஞானம் நிற்கும், அதனுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் என்னதான் நம்ம படித்தாலும் கூட அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனா, தகவலை, டேட்டா கலெக்ஷனா இருக்குமே தவிர அது நமக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த பிரயோஜனத்தை நம்ம பெற மாட்டோம். ரொம்ப முக்கியம். ஆகவே தான் பண்புகளை எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, திருக்குறள் ஒன்று கொடுத்து என்னென்ன போகுமா, பொய்யும் நான் பொய்யன் நுண்ணி அறிவிலன் ஒன்றை 100 பொய்யன்னு சொன்னார். இந்த உலகமும் பொய், இந்த உடலும் பொய் இருந்தாலும் நான் உண்மையை நினைத்து கொண்டு அதை நாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த பொய்மையெல்லாம் என் இடத்துல நீங்கிவிடும். அடுத்து ஆசைகள், தேவையில்லாத ஆசைகள். ஆசை நல்லது தான், பேராசை தான் கூடாதுன்ற. ஆசை நல்லது தான், தப்பு இல்லை. நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படலாம், வகுப்பு போகிறதுக்கு ஆசைப்படலாம், நல்லது சேர்த்து ஆசைப்படலாம், குழந்தைங்க நல்லா வரணும், நல்லது தான், அது ஆசை தான். நல்லா படிக்கணும், அது ஆசை தான். நல்ல இடத்துல குழந்தைங்களுக்கு ஏற்பாடு ஆகணும், திருமணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், ஒரு பேர குழந்தை கிடைக்கும், இதெல்லாம் நல்ல ஆசை தான். இதெல்லாம் குடும்பத்துக்கு குடும்ப பாரம்பரிய தேவை தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை சாஸ்திரங்கள்லாம், அதை கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் பேராசை படாதே, பேராசை உனக்கு துயரத்தை தரும் சொல்றார். அடுத்து அழுக்காறு, பொறாமை, அது போகணும்னு சொல்றார். ஆகவே அறியாமையும் மயக்கமும் உடையவருக்கு இதெல்லாம் வருமா, அழுக்காறு அவாளா வரும். ஆனா இறைவனுடைய அருள் வந்த உடனே இந்த 3ம் ஓடிவிடுன்னு சொல்றார். வெளிச்சம் வந்த உடனே எப்படி இருளானது ஓடி விடுகின்றதோ, அதுக்கு இறைவனுடைய திருவுருள் நம்ம இடத்துல வந்தது சொன்னா, கோபப்பட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், ரொம்ப ஆசைப்பட மாட்டார். தாய்மன்னர் எடுத்து சொல்லுவார், ஆசை உண்மீதல்லால் அருள் அறிய வேறு ஒன்று பாசமைய நின் கருணை பாங்கால் பராபரன்னு சொல்றார். இப்போ உனக்கு தெரியுமே, பிராமிஸா சொல்றேன் பாருங்க, இந்த பசங்கள்லாம் பேசிக்குவாங்க. நம்ம போகும்போது பார்த்தா இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்கள்லாம் அவங்க உலகமே தனி உலகம், நாம அப்படி இருந்து வந்தவங்க தானே படிக்கிற காலத்தெல்லாம். அவன் இன்னும் பேசிட்டு போவான். அப்ப சொல்லுவான், பிராமிஸா சொல்லுவான் பசங்க சொல்ற வார்த்தை. அதுபோல தாய்மொழியை சொல்றார். அவன் ஆசை உண்மீதல்லால் அருள் அறிய, உனக்கு தெரியுமே, வேறொன்றில் பாசமையேன் நின் கருணை பாங்கா, உன்மீதுதாம எனக்கு அன்பு இருக்கு, வேற எது மேல இல்லை.
அங்கங்க இருக்கு, ஏதோ இருக்கிற பிறந்துட்டா அதனால அங்கங்க இருக்கு. ஆனா உண்மையதான் முழுமையான அன்பை வச்சிருக்கேன். அப்படி மாத்திக்கணும். நாம என்ன சொல்லுவோம், குழந்தைங்களை எடுத்து மற்ற வீட்டுல அன்பை எல்லாம் கொட்டி வச்சிடும். அதுவும் அப்பா கூட இல்லை, அம்மா நிறைய அன்பை வச்சிடும். அதுக்கு வேற வழி இல்லை. பாவம். உலகத்திலே ஒரு பாவகரமான ஒண்ணு இருக்குன்னா, நல்லா ஏமாந்த ஒண்ணு இருக்குன்னா அது அம்மா தான். அந்த ஜென்மம் தான். அம்மாவை தான் நல்லா ஏமாத்திடலாம். அதனாலதான் அம்மாவை ரொம்ப சாதாரணமா நினைச்சது. அது எவ்வளவுலாம் பாடுபட்டது. ஒன்று பார்த்து அனுப்பியிருந்தாரு 2 பசங்க. அம்மா என்ன பண்றோம், ஒரு இடத்துல அழைச்சிட்டு வந்து காலையில உட்கார வச்சுட்டு போயிட்டோம். நம்ம உட்காந்துக்கிட்டே பையன் வருவான்னு உட்காந்துக்கிட்டு. அப்புறம் அந்த வழியா அவங்கள ஒருத்தர் போறார். போகும்போது அந்த அம்மாவை பார்த்தா ஏதோ பசியா இருக்க. என்ன பாட்டி இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லப்பா, பையன் இங்க உட்கார சொல்லிட்டு போயிடும். எப்போ? காலையிலே உட்கார வச்சுட்டு போயிட்டான். இன்னும் வரலையா? சாயந்தரம். சாப்பிட்டியா பாட்டுனா? இல்லை. வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அந்த நம்பி உட்காந்துக்கிட்டு இருக்கு. பொண்ணு உட்காரிச்சான், போயிட்டான். எங்கேயோ போட்டேன்னு சொல்லி. அப்புறம் அந்த பையன் கண்ணில் பட்ட உடனே கேட்குறான், ஏப்பா அவங்க அம்மா தானே? ஆமா. ஏன் எப்படி? பசியா இருக்குன்னு சொன்னாங்களே. அதனால அந்த பார்த்தவருடைய பையன், குட்டி பையன், பாட்டி பசிக்குதா அவனுக்கு? ஒரு ஏதோ எடுத்து கொடுக்குறான் சாப்பிட்றதுக்கு. பிரெட் எடுத்து கொடுக்குறான். கொடுத்த உடனே சாப்பிடுங்க பாட்டினா. இல்லைப்பா, பையன் அவன் நான் சாப்பிடாத அவனும் சாப்பிட மாட்டான், அவன் சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன், வருவான்னு உட்காந்துருக்கு. இதெல்லாம் ஒரு விதமாக டச்சிங்காக தான் இருக்கு மனசில். இப்படிலாம் ஒரு விதமான உணர்வுகள். மற்றது நம்மளை சுமந்து பெற்று நமக்காக அது சேர்த்து சாப்பிட்டு தடு ரத்தத்தை பாலா கொடுத்து நம்முடைய மலஜலத்தெல்லாம் கழுவி வளர்த்து சமைச்சு போட்டு அந்த ஒரு தாய்க்கு என்னதான் பண்ண முடியும்? நம்ம எதுதான் கொடுக்க முடியும்? தாய் கடலை தீர்க்கவே முடியாது. எதுக்கு சொல்ல வந்தா, இந்த ஆசை, அவ அழுக்காறு, இதெல்லாம் என்ன 3ம் போய்விடுமா? இது எப்போது என்றால், உன் திருக்கருணை ஒன்றை கொடுத்தால் உடையாய் பால் பொய்யும் அவா அழுக்காறு உடைப்பட்டு ஓடும். அதெல்லாம் உடனே தூள்குள்ளா போயிடும். இருக்காது, நிற்காது. அழுக்கார் அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காள் என்ற தரம். திருக்குறள். அவர் இன்னாச்சொல்லையும் சேர்த்துக்கிட்டார். ஆமா, எல்லாம் சேர்த்துக்கிறார். கொலை களவு கல்காமும் கோபம் விட்டால் என்றோ மலை இலக்கான் இந்நருள் தான் வாய்க்கும் பராபரம் என்பார் தாய்மலர். இடத்துல சொல்றார். உட்காந்து ஜபம் பண்ணா, தியானம் பண்ணா, தத்துவத்தை படிச்சுட்டா இறைநருள் கிடைச்சிட்டு அப்படி இல்லை. கொலை காமம் களவு இதெல்லாம் போனா தான் உங்களுடைய அருள் கிடைக்குன்றார். அப்ப நல்ல மனிதனா மாறணும், பண்புடையவனா இருக்கணும், அன்புடையவனா இருக்கணும், ஆசை இல்லாதவனா இருக்கணும், பொறாமை இல்லாதவனா இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் இறைவன் திருவருள் நமக்கு கிடைச்சுன்னு அர்த்தமா. எல்லாருக்கும் இது இருக்கு, இயல்புல இருக்கு. இல்லாதவங்க யாருமே இல்லை. இதுல யாரும் எக்ஸெப்ஷன் இல்லை. எல்லாருக்கும் இருக்கு. ஜீவர்களா பிறந்த எல்லாருக்கும் இந்த குணங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கு. காரணம் இதெல்லாம் இதோட பிறந்து இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நாம ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம். எனக்கு அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, இருக்கு, ஒத்துக்குவோம். என்ன இப்போ அதில் குறவில்லை. ஆனாலும் கூட அதெல்லாம் எப்போ போயிருக்குன்னா, இறைவனுடைய திருக்குறை நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா இதெல்லாம் போயிருக்குமா? அது போகலைன்னா இறைவன் திருக்குறை நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கலன்னு அர்த்தம்ன்றார். ஆக வாய்மை அடுத்து பாருங்க. வாய்மை அறிவு பெரும் பேரும், மெய்யும் அறிவும் பெரும் பேரும் சொல்லி சொல்றாரு பாருங்க. மெய்யும் சொல்லிச்சுன்னா வாய்மைன்னு போட்டுட்டார். வாய்மைன்னா என்ன? ஒருத்தன் கேட்டாங்க, வாய்மைன்னா என்னன்னா, வாயில போடுற மையினிட்டான், லிப்ஸ்டிக்கை சொல்லிட்டான். அப்படி வாய்மைன்னா உண்மை பேசுதல். இந்த உண்மை பேசுதல் ஒரு விஷயம் இருக்கு. நீ பேசுறது உண்மையா இருக்கும், அதுக்காக உண்மையெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை. பேசுனா அது உண்மையா இருக்கட்டும். இந்த வார்த்தையோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா உண்மையும் பேசியான்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனா பேசுனீன்னா அது உண்மையா இருக்கட்டும். அதுக்கு தான் வாய்மை. நம்ம பகவத்கீதையில பார்க்கும்போது இந்த வாய்மைக்கு விளக்கமா பார்த்துருக்குறோம். ஒருவரால் வாய்மையை பின்பற்ற முடியுமான்னா அதுக்கு ரொம்ப அழகான ஒரு குழு என்ன தெரியுங்களா? நீ பேசுறதெல்லாம் உண்மையை முழுக்க பேசணும் அவசியம் இல்லை. ஆனா பேசினா வாய்மை எனப்படுவது யாரும் யாரும் தீமை இல்லாத சொல்ல, யாருக்கு தீமை இல்லாத இருக்கட்டும் சொல்றாரு. திருக்குறள் இருக்காத வாய்மையை படிச்சோம்னா, ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா எல்லோராலும் வாய்மையை பின்பற்ற முடியும். ஆமா, ரொம்ப பின்பற்ற முடியும். இன்னொரு பாட்டு இருக்கு, வாய்மையின் நல்ல பிற அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. குறள் முதல் வார்த்தை ஞாபகம் இருக்கு, பரவாயில்ல. இந்த உலகத்துல பார்க்குற எல்லா குணங்களிலும் வாய்மையை போல ஒரு உயர்ந்தது ஒன்று எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றாரு. ஆக வாய்மை அடுத்து அறிவு. முதல்ல பொய்ன்னு சொன்னார், இங்க மெய்யின்னு சொல்லிட்டார். அவான்னு சொன்னார், ஆசையை சொல்றார். ஆசை அறியாமையினால் வருவது. ஆக இங்க அறிவுன்னு சொல்லிட்டார். அறிவு பூர்வமா சிந்தனை பண்ணி சொல்லிட்டார்.
ஆசையை தீர்ப்பதற்கு அறிவுபூர்வ சிந்தனை மிக பயன்படும். அடுத்து பெரும் பேரும் நன்னெறி அருள் உற்றாருக்கு இது எய்தும் சொல்றார். மெய்மை வாய்மை அவர்களுக்கு இருக்கும், அறிவுபூர்வமாக அவர்கள் இருப்பார்கள், இறைவனுடைய பெறுகின்ற பேரெல்லாம் அவர்கள் பெற்று இருப்பார்கள். இது அருள் உற்றாருக்கு எய்தும். ஆகவே நன்னெறியான்னு சொல்றார். அதுதான் நன்னெறின்னு சொல்றார். நன்னெறி மெய்யும் அறிவும் பெரும் பேரும் விளங்கும் எனக்குன்னு சொல்றார். எனக்கு கிடைக்கும்னு சொல்றார். நம்ம சில நேரத்துக்கு இங்க பேசுற பாஷை இருக்கு சொல்றோம். ஆமா விளங்கும் அப்படின்ற நான், அது வேற அர்த்தம். ஆமா விளங்குனா போலதான், அது வேற மாதிரி சொல்லுவோம். இங்க சொல்ற எனக்கும் விளங்கும் சொல்றார், எனக்கு கிடைக்கும்னு சொல்றார். வந்து யாமையா கண்டவற்று இல்லை எனக்கொன்றும் வாய்மையும் நல்ல பிற. யான் உலகத்துல பார்த்ததில்லை, ரொம்ப பார்த்ததில்லை, வாய்மையை தவிர வேறொரு உயர்ந்ததை நான் பார்க்கல. யாமையா கண்டவற்று இல்லை எனக்கொன்றும் வாய்மையின் நல்ல குரல். இதெல்லாம் மனசுல இருக்கு. ஆக அடுத்து இன்னொரு சொல்றார், அடியாருடைய பணி கிடைப்பது ரொம்ப துர்லபமா. மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயம் சொல்லிட்டு விவேக சூடாமல் ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொன்னாலும் கூட இந்த இடத்துல அடியார் பணி கிடைப்பது மிக துர்லபம்னு சொல்றார். அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் சொல்லுவார். மெய்யடியார்கள் சிவனடியார்கள் உன்னையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சாதுக்கள் மகாத்மாக்கள், அவர்களுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வகையில் பணி செய்ய முடிந்தால், உதவி செய்ய முடிந்தால் அது பெரிய விஷயம். அது சுலபம் இல்லைன்னு சொல்றார், எல்லாரும் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றார், செய்யணும்னு சொல்றார். அது திருவருளை பெற்றவர்க்கே வந்து எய்தும் சொல்லி சொல்றார். மெய்யும் அறிவும் பெரும் பேரும் விளங்கும் எனக்கு உன் அடியார்பா, உன் அடியவர்கள் பாலே செய்யும் பணியும் கைகூடும். எனக்கு உன்னுடைய கருணை இருந்தாதான் அந்த அடியவர்களுக்கு செய்கின்ற பணி இருக்கு, அது எனக்கு கிடைக்கும்னு சொல்றார். கிடைக்கும்னு சொல்லி ஆனால் நம்மளால முடிந்தது. அதுக்காக சிவன் அடியாருன்னா தாடி வச்சு முடி வச்சு அப்படி வரணும் அப்படிலாம் இல்லை. எந்த ஜீவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு உதவி, பெரிய உதவி இல்லை, பணத்தால் மட்டும் இல்லை. உதவி சொன்னா எல்லாரும் பணத்தால் தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கு எது முடியுமோ அது. பணத்தால் முடிஞ்சா பணத்தால, அல்லது ஒரு உடல் உழைப்பினால கொடுக்க முடியும்னா உடல் உழைப்பினால, ஏதோ ஒரு சரீர சகாயம் சிரமதானம் சொல்றோம் பாருங்க, அதனால எல்லாம் செய்யலாம்னு சொல்றேன். ஒரு இயக்கத்துல நம்மளால ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய எந்த பணிகள் ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசும்பொழுது 120 ஒருத்தர் சொல்ல குறிக்கும்போது எத்தனை விதமா செய்யலாமா, செய்ய முடியும். எதுவும் முடியுமா? யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலையில பகவான் யாருமே வச்சிருக்கல. அவரவர்களால் முடிந்ததை நல்லா செய்யலாம். நான் தமாஷா சொல்ல, யாராவது துக்கப்பட்டு வந்தாங்கன்னு அவங்கள பார்த்து என்ன இப்படி இருக்கு, சரி பரவாயில்ல, நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், கடவுள் உங்களுக்கு சரியா பண்ணிட்டோம், கடவுள் இருக்கு சாமி, அவர் ஏதோ மனசுல வருத்தப்படுறாரு சிரமம், அது போக்கி கொடுங்க, பிரார்த்தனை பண்ணலாம். அது கூட முடியாது. பிறர் பார்க்கும்போது அன்பா சிரிக்கிறது, சிரிப்பு தானம். நம்ம ரொம்ப எப்பவுமே அப்படியே சீரியஸா இருக்குது, என்னவோ நம்முடைய கப்பல் எங்க போய் எங்க கவர்ந்துட்டா போல, எது ஆகிட்டா போல, அப்படிலாம் இல்லை. அன்பா சிரிக்கிறது, அன்பா பேசுறது, அரவணைப்பா 2 வார்த்தை சொல்றது, ஒரு ஆறுதலா சொல்றது, இதெல்லாம் நம்மளால சாதாரணமா செய்ய முடியும். அடியார் பணி கிடைப்பது சுலபம் இல்லை, திருவருளை பெற்றவர்களுக்கு அது எய்தும் சொல்லி சொல்றார். அடியார் எளிய அம்பலவான அடி படிந்தால் பட்டினத்தார் சொல்றார், மடியாமல் செல்வ வரம் பெறலாம் வையமே சொல்றார். மடியாமல் சொன்னா நம்முடைய மனது வீணாகி விடாமல் நமக்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் சொல்லி சொல்ற. அடியார் எளிய அம்பலவான அடி பணிந்தால், அந்த பரம்பொருளை பரமேஸ்வரனை அடிபணிந்தால் எல்லாம் நமக்கு கிடைக்குன்னு சொல்றார். அடியாமல் செல்வ வரம் பெறலாம் வையமே சொல்லி சொல்றார். ஆக எனக்கு உன் அடியார்கள் பால் செய்யும் பணியும் எனக்கு கை கூடும் கிடைக்கும் சொல்றார். இறைவனுடைய திருவருளுக்கு இலக்காகாதவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றார். ஆக மனதின் கண் உள்ள துயரம் எல்லாம் நீங்கன்னு சொல்றார் இறைவனுடைய அருள் கிடைச்சதுன்னா. ஆக இன்பமும் பெருகும். ஆகவே சிந்தை துயரம் தீர்ந்திடுமே, சிந்தையில் ஏற்பட்ட துயரம் இருக்கு அது தீரும் சொல்லி சொல்றார். ரொம்ப அழகா எளிமையான வழிதான் சொல்றார். ஆக இந்த பாடலுடைய திரண்ட கருத்து என்ன, எல்லாம் உடையவனே அடியேன் கடை தேரும்படி என்னுடைய திருக்குறனை கொடுப்பாயாக. வாழ்த்த பிரபஞ்ச வாழ்வும் ஆசையும் பொறாமையும் ஆகியன அடிபட்டு ஓடி மறையும் ஒரு அருள் எனக்கு கிடைத்தார். நன்னெறியும் உண்மையும் அதற்கான அறிவை பெறுகின்ற நற்பேரும் எனக்கு விளங்கி தோன்றும்.
உண்டு அடியார்களுக்கு நான் பணி செய்ய வாய்ப்பும் கிடைக்கும், கைகூடும். அடியார் பணி செய்கிற எண்ணத்தோட மட்டும் இல்லை, அந்த வாய்ப்பு கிடைக்கும், கிடைச்சி நானும் அந்த பணியை செய்வேன்னு சொல்ல, கை கூடும் சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, கை கூடுறது இல்லை. இந்த ஆசையும் உன்னுடைய அருளாலே கை கூடும். அறிவில் உள்ள துன்பமும் தீர்ந்து விடுமே. சில நேரத்தில் எல்லாம் இருக்கும், என்னவோ காரணம் மனசு ஒரு மாதிரி துயரமாகவே இருக்கும், ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் மனசுல அது காரணம் என்ன? எல்லாம் இருக்கும், இருந்தாலும் மனசு என்னவோ ஒரு மாதிரி ஏன்னு நமக்கே தெரியாது. அந்த நேரத்தில் இறைவனை தான் வேண்டும். ஏன்பா இப்படிலாம் எனக்கு இருக்கு, நல்லா இருக்கு, ஏன் மனசு இப்படி வந்து அது டிப்ரெஷன்றாங்க, வேற என்னன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போகணும்னு சொல்லிச்சா டாக்டர் கிட்டே போகலாம், அது வேற. அவர் கொடுத்தா செடேஷன் கொடுப்பாரு, இந்த மாதிரி தூக்கத்தில் போட்டுருவார் மாத்திரை கொடுத்து. அவர் மட்டும் கடவுளா என்ன? அதுக்கு பதிலாக என்ன பண்ணா கடவுள் இடத்துல பகவான் ஏன் அப்படி இருக்கு தெரியல, கருணை இருக்கட்டும். உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணலாம், ஓம் நமசிவாய சொல்லலாம் இல்லையா, அல்ல ஓம் முருகா சொல்லலாம், சரவண பவா சொல்லலாம், ஓம் சக்தி சொல்லலாம், ஓம் ஆஞ்சநேய சுவாமியே பகவான் 4 வார்த்தை சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. கொஞ்ச நேரத்தில் சரியா போயிடும். போகணும் போகும். அறிவில் உள்ள துன்பமும் தீர்ந்து விடுமே சொல்றார். அடுத்து 7வது பாடம். சிந்தை துயர் என்று ஒரு பாவி சினந்து சினந்து போர் முயங்க நிந்தைக்கு இடமாய் ஜக வாழ்வை நிலை என்றுணர்ந்தே நிற்கின்றேன். எந்த படி உன் அருள் வாய்க்கும் எனக்கு அப்படி நீ அருள் செய்வாய். வந்த துயரற்றவர்க்கு எளிய பரமானந்த பழம் பொருளே. சிந்தை துயர் என்று ஒரு பாவி சினந்து சினந்து போர் முயங்க நிந்தைக்கிடமாய் ஜக வாழ்வை நிலை என்றுணர்ந்தே நிற்கின்றேன். எந்த படி உன் அருள் வாய்க்கும் எனக்கு அப்படி நீ அருள் செய்வாய். வந்த துயரற்றவர்க்கு எளிய பரமானந்த பழம் பொருளே. சிந்தை துயரம் என்னோடு போராடி கொண்டே, சிந்தையில் ஏதோ ஒரு துயரம் இருந்துகிட்டே இருக்கு, அதனால என் மனசு ஒரு போராட்ட களமா இருக்கு. பிரபஞ்ச வாழ்க்கையை மெய்யாக எண்ணி உழலுகின்றேன். இத்தகைய எனக்கு உன்னுடைய திருவருள் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டார். சிந்தை துயர் என்று ஒரு பாவி சினந்து சினந்து போர் முயங்க. சில நேரத்தில் நமக்கு எதுனா யாருக்குன்னா பிரச்சனை சண்டை வந்துட்டுனா என்ன பண்ணுவோம், சரி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவோம். உள்ளே எதுவும் பொங்கி பொங்கி வரும், மறுபடியும் என்ன பண்ணுவோம், போயிட்டு அவர்கிட்ட சண்டை போடும், உள்ள பொங்கி. அது போல அழகா சொல்ல, சிந்தை துயர் என்று ஒரு பாவிட்டார். பாவின்னு சொல்லிச்சோன்னா நம்முடைய துயரத்தையே பாவின்னு சொல்லியாரு. வேற எங்கேயும் வெளியே இல்லை. என் மனசுல பெரிய துயரம் இல்லை, அது காரணம் தெரியல, அறிவுபூர்வமாக சிந்திக்கல, உங்க திருவருளே வேண்டலை, என்னோட கர்ம வினை என்ன தெரியல. தன்னையே நோவணும், பிறரையே நோவணும், தற்காலம் அதை நோவணும், பந்தமானது கொஞ்ச வினையே நோவணும், பரமார்த்தம் ஏது மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. என்னன்னோ யோசனை பண்ணி பார்க்குறேன். அந்த தெரியலன்ற இடத்துல இருந்து தான் வேதாந்தா அல்லது ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது. எதுவரையிலும் எனக்கு தெரியும் முயற்சி பண்ணுறணும், முயற்சி பண்ணி அதெல்லாம் தீர்க்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு துன்பம் வந்து விட்டால் சரி தலையெழுத்து அப்படியே ஏற்றுக்கிறது இல்லை. அந்த துயரம் ஏன் வந்தது, எப்படி போக்க வேண்டிய முயற்சியெல்லாம் செய்யணும். செய்த பிறகும் இறைவனை சார்ந்து போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், போகலே சொல்லி சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்துல என்ன பண்ண சரண் அடைந்து விட, அதுதான் முக்கியம். அதுக்காக எந்த பிரச்சனையும் அப்படியே ஏற்றுக்க அப்படி சொல்லி சாஸ்திரம் நமக்கு சொல்லலை. உனக்கு ஒரு வில் பவர் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ வில் கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ணு, அதை போக்குவதற்கு முயற்சி செய், எல்லா வகையிலும் முயற்சி செய். அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்து தீரவில்லை என்றால் இறைவனுடைய திருவருள் அல்லது நான் முன்னே செய்த சில விஷயங்கள் எனக்கு இப்படி வந்து அமைந்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு இறைவனை சரணடைந்து உன் மனதை என்ன பண்ணு, அமைதியாக்கி கொள். ஒரு ஜுரம் வருது, தலைவலி வருது, டாக்டர்கிட்ட போகிற மருந்து கொடுக்குறார். இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் வந்துடுது, என்ன பண்ணுறார், தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுதான் ஆகணுன்றார். சில நோய் சில நேரத்தில் போயிடும், சில நேரம் தொடர்ந்து இருக்கும், ஏற்றுக்கிறோம் இல்லையா, வேறு வழி என்ன இருக்கு.
அதுபோல சில துயரங்கள் நமக்கு சில நேரத்தில் முயற்சி செய்து நம்முடைய முயற்சியினாலும் பிரார்த்தனையினாலும் போய்விடுகின்றது. சில துயரங்கள் அனுபவித்து தான் தீர்க்க வேண்டியதுன்னு என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள், அனுபவித்து தீர்த்து விடு. அது அப்படி அனுபவிக்கும் பொழுது புலம்பாதே சொல்றார், புலம்பானந்தாவா ஆகிவிடாதே சொல்றார். முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள் சொல்ற. அதுக்கு பேர் தான் கர்மயோகம் சொல்லிட்டார் பகவான். சில நேரத்தில் வீடுகளில் ஏதோ பிரச்சனைன்னா சமையல் கட்டில் கேட்க சத்தத்தை வச்சு முடிவு பண்ணலாம் அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லி. 2 சாமானை தட்டால் கூட போட்டு கீழே போட்டு மேலே எடுத்ததுன்னு வச்சுங்களேன், முணுமுணுப்பு கேட்கும். என்ன முணுமுணுப்புனா ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட முணுமுணுச்சு விட்டுரும். மனுஷால் அப்படிதான் இருக்காங்க. ஒரு பாஸ் இருக்கா, ஏதோ சொல்லிட்டாரு, அவர் ஒன்றும் திட்ட முடியாது. திட்டுனா நாளைக்கு நம்ம என்ன பிரச்சனை ஆகிடும். அதை வெளியே இருந்து பண்ண என்ன பண்ணுவோம், என்னென்ன திட்டணுமோ மனசுக்குள்ள திட்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வேற திட்டினா விவகாரம் ஆகிடும். நீங்க சொல்றார், ஏற்றுக்கொள், தீர்க்க முடிந்ததற்கு தீர்வு காண், முயற்சி செய். தீர்ந்தால் ரொம்ப சந்தோஷம், அதுவும் இறைவனுடைய கருணை. தீர்க்க முடியாததை ஏற்றுக்கொள், அதை அனுபவித்து தீர்த்து விடு. அனுபவிக்கும் பொழுது புலம்பாதே, முணுமுணுக்காதே. ஏற்றுக்கொண்டால் ப்ராப்ளமே இல்லை. ஏற்க முடியாதனால தான் மனசுல ஒரு புலம்பல்லாம் வரும். சரி, நம்ம சொல்லுவோம் சில நேரம், எனக்குன்னு வந்து வாய்ச்சது யாரு? அந்த ஏடிஎம் மிஷின். யாரு ஏடிஎம் மிஷினு? நம்ம ஹஸ்பண்டு தான் ஏடிஎம் மிஷின் நான் சொல்லுவேன். அவர் தான் எனக்குன்னு வந்து வாய்ச்சது. என்ன பையனும் அப்படிதான், பொண்ணு அப்படிதான், மாமியார் அப்படிதான், நாத்தனார் அப்படிதான், பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிதான், உறவுகள் அப்படிதான், சம்பந்தி அப்படிதான். என்ன பண்ணணும்? சரி, ஏற்றுக்கொள். வேற என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்லையே, வாழ்ந்து தானே தீரணும். நம்ம தர்மத்தில் அப்படிதான் அமைச்சிருக்கு. எல்லாம் நமக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக வந்து அமைந்தவர்கள். அந்த பக்குவத்தை பெறுவதற்காக நமக்கு வாழ்க்கையே. அது ரொம்ப அழகா சொல்றார். பிறவி பிடியால் வந்த துன்பம் மற்றவர்களுக்கு எளியவனாகிய உயர்ந்த இன்பத்தினை தருகின்ற பழமையாகி செம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை நீட்டி முழக்கிறார். சிந்தை துயர் என்று ஒரு பாவி சினந்து சினந்து போர்மை எங்க மனதுக்குள்ளே இருந்து நிந்தைக்கிடமா ஜகவாழ்வை நிலை என்று உணர்ந்தே நிற்கின்றேன். எல்லாரும் பார்த்து என்னை நிந்திக்கின்றதை போல, அல்லது என்னுடைய மனமே என்னை நிந்திப்பதை போல இந்த உலக வாழ்க்கையை நிலையானது என்று நான் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப அழகா சொல்றேன். நிந்தைக்கிடமா ஜக வாழ்வை நிலை என்று உணர்ந்தே நிற்கின்றேன். நிலையானது நினைக்கிறேன். அது உண்மையில் என்ன? நிலையானது போன்று தெரிகின்றது, உண்மையில் நிலை இல்லாது. எவ்வளோ பேரை பார்த்தோம் நம்ம, எவ்வளோ பேர் நம்ம கிராமத்தில், நம்ம பிறந்த தெருவில், நம்ம கூட இருந்தவங்கள, பெரியவங்கள, இப்போ எல்லாம் என்ன ஆனாங்கன்னா அவங்கவுங்க என்ன, அவங்களுடைய காலம் முடிந்த உடனே, பிராரத்தம் முடிந்த உடனே போயாச்சு. இப்போ நம்மளை பார்க்குற சின்ன குழந்தைங்களும் என்ன ஆகும், அவர்கள் பெரியவர்களாக நாம் எங்கே இருக்குமோ தெரியாது. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னே இல்லை 90 வருஷத்துக்கு முன்னே வச்சுக்கோமே, இல்லை இன்னொரு 90 வருஷத்துக்கு அப்புறம் இருப்போமா? இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எல்லாம் அப்படித்தான் இருக்கும், வேற மாதிரி. ஆக சிந்தை சொல்லி சொன்னா மனதில் இருக்கக்கூடிய அது துக்கம் சொல்லிடுறார். துக்கம் என்கின்ற ஒரு பாவி அவன் என்ன பண்றான்? கோபித்து கோபித்து போர் முயங்க, போர் டிக்ளேர் பண்ண, வார் டிக்ளேர் பண்றான் என்னிடத்துல. துயரம் வந்து போறத நமக்கு வார் டிக்ளேர் பண்றாப்புல இருக்கான். பழிக்கு இடமாகி சகம் என்றால் இந்த உலகம் நிலையற்றதாகி இந்த பிரபஞ்சத்தின் வாழ்க்கையை நிலையென்றே நிலையானது என்றே மனசு நினைக்கின்றதான். தெரிந்தே அது மறுபடியும் அது ஒத்துக்க மாட்டுது. நிலையில்லாதுன்னு நினைச்சாலும் மனசு அப்படிலாம் கிடையாது, நிலையானது நினைக்கிறது. எந்த வயது வந்தால் அதனிடத்துல பற்றுடையனாக நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய திருவருள் எந்தப்படி எந்த விதமாக கிடைக்கப்பட்டிருக்கு எனக்கு. ஆனால் அடியேனுக்கு நீ எப்படி அருள் புரிய நினைக்கிற அப்படி எனக்கு அருள் புரிய வேண்டும். ஏன்னா உளமறிவாய் உழப்பறிவாய் நான் ஏழை தள்ளிவிடின் மெத்த தவிப்பேன் பராபரம். என்னோட மனசு உனக்கு தெரியும், என்னோட முயற்சி உழைப்பு உனக்கு தெரியும், என்னோட மனதோட பாரம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதை பார்த்து எனக்கு உண்டு திருக்கருணை கொடுன்னு கேட்குறாரு. எனக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்காது. இந்த ஆட்டோவை போனால் மீட்ரு மேலே போட்டு கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடு. அதுக்கு மேலே நான் உன் இடத்துல கேட்கல. இப்போ எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. பகவான் அதை கொடு இதை கொடு அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன இருக்கோ அதை கொடு. ஆனால் என் மனசை துயரம் இல்லாத வாழக்கூடிய மனநிலையை கொடு, அதுக்கு சக்தியை கொடு. துயரமே கொடுக்காதுன்னு சொல்லி கேட்கல,
அது வந்தாலும் தாங்குகின்ற சக்தியை கொடுப்பான்னு கேட்கறது. இதெல்லாம் பிரார்த்தனையுடைய ஒரு படி உயர்ந்த ஒரு பக்குவப்பட்ட நிலை. துயரமே இல்லாத இருக்குன்னு வாஸ்தவம் தான். வந்துட்டா அது வராது இருக்குது. கடவுளே என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்தே தீரன் என்ற பிராரப்தத்துக்கு இருந்தால் பகவான்கிட்ட என்ன பண்ண முடியாது. ஒரு நீதிபதி எடுத்து ஒரு கேஸ் போகிறது, விசாரிக்கிறார். விசாரிச்சு முடிச்ச பிற்பாடு அவர் நினைக்கிறா போல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. பிடிச்சவர் இவருன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா ரொம்ப போயிடும். நடுநிலையான நீதிபதி என்ன பண்ணுவார், என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பார். வேற வழி கிடையாது, அவருக்கு விட வேற வழி இல்லை. அதுபோல இறைவனை கூட நம்முடைய பிராரப்தன்படி நமது பிறவியை கொடுத்துருக்கார். பிரார்த்தனை பண்றோம், தீர்க்க வேண்டியதை முயற்சி பண்ணி தீர்க்கிறோம். சில நேரத்தில் அதுக்கு பகவான் அனுகிரகம் வேணும் இருந்தால் அதையும் கூட முயற்சி பண்ணி தீர்க்கின்றோம். சிலதெல்லாம் முடியவே முடியாது என்னும்போது என்ன ஆகின்றது, அனுபவித்தே தீர வேண்டும் என்றால் இறைவனே அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், அனுபவித்து அதை தீர்க்கின்றேன். இதுதான் நல்ல ஒரு மனநிலை. இதுதான் சாஸ்திரம் நம்ம சொல்லி கொடுக்குறது. கடவுளை கும்பிட்டா எனக்கு எதுவுமே வராது, சாஸ்திரம் படிச்சா எனக்கு எதுவும் வராது அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் மற்றவங்க போல வரும். ஆனால் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, என்ன, ஒரு தோன்றா துணையாக ஒரு சார்பு, இறைவனை சார்ந்து தைரியமா இருக்கும் மனசுல. அதாவது சோர்வில்லாமல் ஏற்றுக்கொண்டு முணுமுணுப்பு இல்லாமல் அதை அனுபவிக்க தயாராகி, சரி பரவாயில்லை. இந்த துன்பத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஊசி போடுவாங்க. ஊசி போட வராங்க நினைச்சா ஓன்னு கையை தூக்கிச்சு ஓன்னு அழும். போடும்போது வலி அதிகம் இல்லையா, போட்டுருவாங்களேன்றதுனால வந்த வழியா தான் அது நம்ம அழுன்னு சொல்லுவாங்க. போட்டாச்சு சொன்னா அப்படியா. குழந்தை போல நமக்கும் துன்பம் வந்த காலத்தை அனுபவிக்கிற காலத்து அதிக துன்பம் இல்லையா, துன்பம் வந்துடுமேன்றது அதிக துன்பத்தை தருதான். அதுதான் துன்பத்தை தரும். ஆக அடியவனுக்கு நீ எப்படி எவ்வித உன் கிருபையை செய்தருளையோ அது போல செய்து கொடு. மாயையால் எனக்கு ஆசை வந்துள்ளது ஐயா, அந்த ஆசையினால் என்ன எனக்கு விருப்பு வெறுப்பு வந்திருக்கின்றது. விரும்பியது கை கூடும் போது இன்பமும், அது கை கூடாத போது துன்பமும் வந்திருக்கின்றது. நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுத்தையுமே இறைவன் கொடுத்ததாக நான் நினைச்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் துன்பம் வந்தா இறைவன் தந்தது, இன்பம் வந்தா எனக்குரியதுன்னு நினைக்கிறாங்கன்றார். இன்பம் வந்த போது கடவுளை நினைப்போமா, நம்ம ரொம்ப சந்தோஷம் வந்துடுது, நிறைய என்னோட கிடைச்சு, கடவுளே எனக்கு ஏன் அதெல்லாம் கொடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா கேட்டுருக்குறோமா, அந்த பக்கமே திரும்ப மாட்டோம். நம்ம பையனோ பொண்ணோ எங்கேயோ வெளிநாட்டில் இருந்தால் வெளியூரில் இருந்தால் ஃபோனே வராது. ஃபோனே வரல, நமக்கு என்ன தெரியும் நினச்சிக்கணும், நம்ம சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தம். எப்போ தெரியுங்களா ஃபோன் வரும், அவனுக்கு என்னங்க சங்கடம் வந்துன்னா தேவை இருந்தால் அப்போ தான் அம்மா அப்பான்னு ஃபோன் வரும். அது போல் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கடவுள் நினைக்கிறது இல்லை, துன்பம் வரும்போது தான் வர்றோம். எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்து மட்டும் கேட்போம், எனக்கு ஏன் இவ்வளோ இன்பத்தை கொடுத்து ஒரு நாள்லாம் கேட்டுருக்கிறோமா, கேட்டதில்லை. இது மனிதனுடைய இயல்பு, அதான் சொல்கிறேன். ஆக துன்பம் இறைவன் அருள் வாய்க்க பெறாதவருக்கு எய்தும். அப்படி வந்தாலும் இறைவனுடைய அருளை நினைப்பவருக்கு அதை என்ன பண்ணுவாங்க, இறைவனுடைய அருளை சார்ந்து அவர்கள் அதை ஜெயித்து விடுவார்கள். இது கொண்டுதான் சிந்தை துயர் என்று ஒரு பாவி சினந்து சினந்து போர் முயங்க சொல்றார். சிந்தை துயர் என்று ஒரு பாவி, ஒரு பாவின்னு சொல்லிட்டார் அதை. ஆமா, இது மிகுது பொருள் அடிக்கி வந்தது சொல்றார். சிந்தை துயர் என்று ஒரு பாவி சினந்து சினந்து போர் முயங்க, பொய்யை மெய்யென்று கொள்ள நிந்தைக்கிடமாய் இருப்பதாம். பொய்யாகிய பிரபஞ்சத்தை மெய்யென்று கொண்டது நிந்தைக்கிடம் சொல்லி சொல்றார். அப்போ மனசுல என்ன இருக்குன்னு, இது பொய்ன்னு தெரிஞ்சு அமைதியா ஆனந்தமா வாழணும். பொய் தான், ஆனா வேற வழியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் பொய் தான், இது நித்தியமானதுல தெரியுது, ஆனாலும் இந்த உடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தெரிஞ்சு வாழணும்னு சொல்றாரு. ஆனாலும் இந்த ஜெக வாழ்வு நிலை என்று உணர்ந்துதான் இருக்கிறேன்னு சொல்றார். நிற்கின்றேன் பொய்யை பொய்யென்று அறியும் போதத்துக்கு ஆதரவின் மெய்யருளை அன்றோ பராபரம் ஒரு இடத்துல கேட்கிறார். பொய்யை பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு ஒரு அறிவு வேணும், அதுக்கு உன்னுடைய ஆதரவு இருக்கணும்ன்றார். ஆக பொய்யை மெய்யென்று உழன்று கொண்டிருக்கின்ற எனக்கு எப்படி உன்னுடைய அருள் கிடைக்கும், பொய்யை நேருக்கு நீ எப்படி உன்னுடைய அருளை செய்வாய், எந்தப்படி உன் அருள்வாய்க்கும் எனக்கு எப்படி நீ அருள் செய்வாய். ஆக இறைவனுடைய அருள் திருவருள் பாசபந்த மற்றவருக்கு எய்தும், விருப்பு வெறுப்பு குறைஞ்சவர்களுக்கு எய்தும். இறைவனுடைய திருவருளோ இறையடியார்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் வைத்துத்தான் பந்த துயர் அற்றவருக்கு எளிய பரமானந்த பழம்பொருளே, முந்தை பழம்பொருளுக்கும் முந்தை பழம்பொருளை சொல்றார். எவ்வளவு பழமையானவன்னா, ரொம்ப பழமையான பூரணி புராதனின்னார். புராதனினா என்ன, பழைய புதுசா வந்தவள் இல்லை. எவ்வளோ பழசுன்னா, எவ்வளோ டேட்டு சொல்கிறோமோ, எவ்வளோ வருஷம் சொல்கிறோமோ அதுக்கும் பழையவள். எவ்வளோ புதுசுன்னா, நீ எதெல்லாம் புதுசு சொல்லுப்பா, அதுக்கும் புதுசானவள் இருக்க.
இறைவன் அப்படிப்பட்டவன். இறைவன் என்ன புதுசானவன் இல்லை, இப்போ பிறந்தவர் இல்லை, என்றும் பழையவன். ஆக இறைவன் திருவருள் இறை அடியார்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் வந்த துயரற்றவர்கள் எளிய பரமானந்த பழம்பொருளே. இறைவன் தொன்மைக்கும் தொன்மையானாக பழம்பொருளை சொல்லி சொன்னார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றியனே. இது மணிவாசகருடைய வாக்கு. பாடலுடைய கருத்து பார்க்கலாம். பந்தமாகிய துன்பத்திலிருந்து விடுபட்டவருக்கு எளிதில் அருளும் மேலான பேரின்பமும் கொடுக்கக்கூடிய பழம்பொருளே. அறிவு, இந்த என்னோட அறிவில் வந்துள்ள துயர் இருக்கே, அது ஒரு பாவி கோபித்து கோபித்து போர் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு. நிந்தடிக்கு இடமாக இந்த உலக வாழ்வை நிலையானது என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு இருந்தால் ஒரு திருவுருள் எப்படி வாய்க்கும்? எனவே நீ எனக்கு எப்படி அருள் செய்ய முடியுமோ தெரியல, ஆனா எனக்கு எப்படி அருள் செய்யணுமோ கொஞ்சம் தயவு கூர்ந்து எனக்கு திருவருள் புரிவாயாக என்று கேட்டு இந்த பாடலை நிறைவு செய்கின்றார். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.